ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 64ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 64ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை, நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியத்தை நீர் செய்தபோது இறங்கினீர், உம்முடைய சன்னதியில் பர்வதங்கள் உருகி போயின. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? பைபிள் வச்சிருக்க எல்லாரும் சேர்ந்து வாசிக்க அன்போடு கேட்கிறேன். கமான். நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியத்தை நீர் செய்தபோது நீர் இறங்கினீர், உம்முடைய சன்னதியில் பர்வதங்கள் உருகி போயின. ஜெபம். பரலோக பிதாவே, பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். பரிசுத்தத்திற்கும் உபதேசத்திற்கும் ஆசீர்வாதமாக நீர் ஏற்படுத்தி தந்த கிருபாசனம் கிறிஸ்துவின் சபை ஸ்தாபர்களை நினைக்கிறோம். காலங்கள் வந்தபோது நீர் ஆசீர்வாதமாய் அந்த ஊழியத்தினுடைய ஆண்டவரே வளர்ச்சியை கருத்தில் கொண்டு ஏற்படுத்தின கனத்துக்குரிய அன்பான தலைமை போதகருக்காக தோத்திரம். ஆண்டவரே மக்கள் நன்றி. பாச செல்வன சூழலுக்காக பெற்றிற்காக ஜெபிக்கிறோம். அந்த ஊழியத்தை திறம்பட செய்ய கிருபைகளை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவரே, இவ்வளோ அழகாக மணவாளனுக்காக அலங்கரிக்கப்பட்ட ஒரு மணவாட்டியை போல நல்ல ஒரு தேவனுடைய வீட்டை கட்டி எழுப்ப பிரதிஷ்டை பண்ண தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ராத்திரி விசேஷ கூட்டத்தினுடைய முதல் நாள் இரவு கர்த்தருடைய வார்த்தையாய் நிற்கிறேன். நான் சிறுக கர்த்தர் இயேசு மாத்திரம் உயர்ந்திருப்பீராக வசனத்தை கொண்டு ஊழியத்தை நிறைவேற்ற வந்திருக்கிறதுக்காய் தோத்திரம். சத்தம் என்னுடையது, சத்தியம் நம்முடையதாக இருக்கட்டும். பிரைஸ் த லார்ட். எல்லாரோடும் பேசுங்கப்பா. எல்லாரையும் ஆசீர்வதிச்சிருங்க. உடைக்கப்படுகிற நேரமாய், உருவாக்கப்படுகிற நேரமாய், கட்டப்படுகிற நேரமாய், கட்டவிழ்க்கப்படுகிற நேரமாய் மாறட்டும். ஷாபாகா தபாகா ராகாபா ஹல்லேலூயா. கர்த்தர் மாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம். கொண்டு வந்த நோக்கத்தை நிறைவேற்றும் அப்பாவுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆமென். ஆண்டவருக்கு மகிமையா. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. க்ளோரி டு காட். நல்ல வார்த்தையை இந்த ராத்திரி பதிவு செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பொதுவாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அப்படின்னா, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம்னா இயேசுநாதர் பிறப்பதற்கு 700 அல்லது 800 வருஷத்துக்கு முந்தி எழுதப்பட்டது. பைபிளில் பார்த்தீங்கன்னா 66 புஸ்தகம், ஏசாயாவில் 66 அதிகாரம். இயேசுநாதர் பிறக்கிறதுக்கு 800 வருஷத்துக்கு முந்தைய இயேசுவின் பிறப்பு, இயேசுவின் பெயர், இயேசுவின் அபிஷேகம், இயேசுவின் அழைப்பு, இயேசு கிறிஸ்துவின் ஊழியம், அவருடைய மரணம், அவருடைய காயங்கள், அவருடைய எல்லாவற்றையும் மிக தெளிவாக தீர்க்க தரிசனம் சொன்ன ஒரு தீர்க்கதரிசி ஏசாயா. இயேசு கிறிஸ்துவை உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் ஜெபாலயத்தில் தம்மை குறித்து சொல்லப்பட்ட காரியத்தை அவர் சுட்டி காட்டினார். ஆண்டவருக்கு தோத்திரம். நீங்கள் சுவிசேஷத்தில் வாசிக்கும் போது ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று எழுதியிருக்கிறது. கர்த்தருக்கு தோத்திரம். ஏசாயா அப்படின்னா என்ன தெரியுமா? கவனிங்க. பழைய ஏற்பாட்டின் சுவிசேஷம், த காஸ்பல் ஆஃப் ஓல்ட் டெஸ்டமெண்ட். பழைய ஏற்பாட்டின் சுவிசேஷம். ஆண்டவர் நல்லவர். சுவிசேஷம் என்றால் என்ன? இயேசுநாதருடைய பிறப்பிலிருந்து வருகை வரையிலும் எதிர்காலத்தை பற்றி திட்டமாய் சொல்லுகிறது தான் சுவிசேஷம் என்று பெயர். ஓகே. இந்த 64ஆம் அதிகாரம் என்ன? அந்த 12 வசனத்தை 2ஆய் பிரிக்க வேண்டும். முதல் 8 வசனங்கள், the 1 to 8, the first part. 9, 10, 11, 12 இரண்டாவது பகுதி. இந்த ஏசாயா 64ஆம் அதிகாரம் என்றால் என்ன தெரியுமா? கவனிங்க, லிசன். ஏசாயா 64ஆம் அதிகாரம் என்றால் சபை ஜெபிக்க வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, சபை ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்த ஒரு தீர்க்க தரிசனம். எப்படி ஜெபிக்கணும்? முதல் பகுதி தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்த சபை ஜெபிக்கிறது. பதில் சொல்லுங்கள். தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்த சபை ஜெபிக்கிறது. அடுத்த பகுதி மனதுயரங்களில் சபை ஜெபிக்கிறது. நல்ல கவனிங்க. இன்னைக்கு இவ்வளோ அழகான ஆசீர்வாதமான ஊழியங்கள் கட்டி எழுப்பப்படுகிறது என்றால் பரிசுத்தவானுடைய தியாகம், பரிசுத்தவான்களின் ஜெபம்.
நான் சின்ன வயதில் ஒரு 51 ஆண்டுகள் 52 ஆண்டுகள் பார்த்த சம்பவங்கள் எல்லாம் பழைய ஆவிக்குரிய சபை பரிசுத்தவான்கள் ஊழியருடைய அனுபவங்களை பார்க்கிறேன். ஒரு பாய் முழங்கால் போட்டு அப்படியே தோத்திரம்னு சொல்லி போட்ட தோத்திரமும் ஜபந்தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு மறுமலர்ச்சியை தேசத்தில் ஏற்படுத்தியிருக்கிறது. பரிசுத்தவாட்டிகளின் ஜெபம், பரிசுத்தவான்களின் ஜெபம், பரிசுத்தவாட்டிகளின் தோத்திரம், நல்ல மூத்த தலை சிறந்த விசுவாசிகளின் ஜெபம் தோத்திரம், அதுதான் கொண்டு வந்திருக்கிறது. ஆதி திருச்சபை பிறந்தது ஜெபத்தில், ஆதி திருச்சபை வளர்ந்தது ஜெபத்தில், ஆதி திருச்சபை சிறந்தது ஜெபத்தில், ஆதி திருச்சபை உயர்ந்தது ஜெபத்தில், ஆதி திருச்சபை பலனடைந்தது ஜெபத்தில், ஆதி திருச்சபை பெருகினது ஜெபத்தில். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தனிப்பட்ட வாழ்க்கைக்கு தேவை ஜெபம், குடும்பங்களுக்கு தேவை ஜெபம், வாலிபர்களுக்கு தேவை ஜெபம், வயோதிபர்களுக்கு தேவை ஜெபம், சிறியவர்களுக்கு தேவை ஜெபம், பெரியவர்களுக்கு தேவை ஜெபம், ஊழியர்களுக்கு தேவை ஜெபம், ஊழியக்காரிகளுக்கு தேவை ஜெபம், அதிகாரிகளுக்கு தேவை ஜெபம், அரசியல்வாதிகளுக்கு தேவை ஜெபம். இன்றைக்கு தேவை ஜெபம், 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 ஜெபம். ஆயிரங்களை பேசலாம். ஜெபிக்கிற மனிதனை கர்த்தர் நம்புகிறார், ஜெபிக்கிற மனிதனை அவர் பயன்படுத்துகிறார், ஜெபிக்கிற மனிதனை அவர் உயர்த்துகிறார், ஜெபிக்கிறவனை அவர் கனம் பண்ணுகிறார். என்ன சொன்னால் ஜெபிக்கிறவன் கர்த்தரை கனம் பண்ணுகிறான், ஜெபிக்கிறவனை கர்த்தர் கனம் பண்ணுகிறார், ஜெபிக்கிறவன் கர்த்தரை உயர்த்துகிறான், ஜெபிக்கிறவனை கர்த்தர் உயர்த்துகிறார், ஜெபிக்கிறவன் தேவனோடு பேசுகிறான், ஜெபிக்கிறவனோடு தேவன் பேசுகிறார், ஜெபிக்கிறவன் தேவனோடு பழகுகிறான், ஜெபிக்கிறவனோடு தேவன் பழகுகிறார், ஜெபிக்கிறவன் தேவனது ரகசியத்தை சொல்லுகிறான், ஜெபிக்கிறவனுக்கு தேவன் தம்முடைய ரகசியத்தை கற்றுக் கொடுக்கிறார், ஜெபிக்கிறவன் தேவனோடு நடக்கிறான், ஜெபிக்கிறவனோடு தேவன் நடக்கிறார். ஹல்லேலூயா. ஒரே வார்த்தையில சொன்னால் கிறிஸ்தவத்தின் அஸ்திபாரம் ஜெபம். Glory be to God. ஜெபமே ஜெயம், ஜெபமே வல்லமை, ஜெபமே அக்னி, ஜெபமே வானத்தை திறக்கும் திறவுகோல். திறமை செய்யாத ஜெபம் செய்யும், பணம் செய்யாத ஜெபம் செய்யும், அறிவு செய்யாத ஜெபம் செய்யும், அனுபவம் செய்ய முடியாத ஜெபம் செய்யும். ஒரே வார்த்தையில சொன்னால் நம்ம மூளை செய்ய முடியாத முழங்கால் செய்யும். அல்லேலூயா. சந்தோஷமா இல்லையே சொல்லுங்களேன். Glory to God. நல்ல கவனிக்க. போனக்கு முதல் பாட்டு தியானிக்கலாம். தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்த சபை ஜெபிக்கிறது. நான் சின்ன வயசுல பார்த்துருக்கிறேன். ஓலை கொட்டாய், கரண்ட் கிடையாது, பெட்ரூம் லைட், கீழே மண் தர, அலட்டா மணலா இருக்கும், தோத்துரும், பைத்தியங்களை கட்டி போட்டிருப்பாங்க. ஒரு வாரம் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவாங்க, சுகமாகி போகும். அல்லேலூயா. என்னோட தகப்பனார் ஊழியம் செய்த நாட்களில் பாம்பு கடிச்சு செத்து போவாங்கன்னு தூக்கி போட்டாங்க. எல்லாரும் நினைச்சாங்க நுர தெளி போய் செத்து போயிடுவான்னு. கூடியிருந்து ஜெபம் பண்ணாங்க. சின்ன பையனில் பார்த்தேன். இதெல்லாம் ஊழியத்துக்கு வருகிறதுக்கு ஒரு வைராக்கியமாக மாறிட்டு, எந்த இடத்துல பாம்பு கடிச்சிருந்தோ அந்த இடத்துல விஷம் அப்படி இறங்கி போச்சு. உயிரோடு இருந்து எவ்வளவோ நாட்கள், இன்னைக்கு தலைமுறைகள் இருக்கிறார்கள். ஜெபம் சாதாரணமானதல்ல. ஜெபம் ஜெபிக்கிறவன் மரிக்கலாம், ஜெபம் மரிக்காது. அல்லேலூயா. ஜெபம் நல்ல பாத்திரத்தையும் பயன்படுத்தும், அதனுடைய உடைந்து போன பாத்திரத்தையும் பயன்படுத்தும். அதனால ஜெபம் தேவ வல்லமையை வெளிப்படுத்த சபை ஜெபிக்க வேண்டும். தனியா ஜெபம் பண்ணுங்க, குழுவா ஜெபம் பண்ணுங்க, குடும்பமா ஜெபம் பண்ணுங்க, உபவாசத்தை ஜெபம் பண்ணுங்க, கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க, கருத்தா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருக்கு தோத்திரம். ஓகே, எப்படி ஜெபம் பண்ணாங்க, அவருடைய ஜெபத்தோட வார்த்தைகள் எப்படி இருந்துச்சு பாருங்களேன். வார்த்தை எப்படி இருந்துச்சு பாருங்க. 3ஆம் வசனம், நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியத்தை நீர் செய்த போது. சொல்லுங்க சொல்லுங்க. நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியத்தை நீர் செய்த போது. எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியத்தை நீர் செய்த போது. இன்னைக்கு சங்கீதத்தில் 65:5 வாசிக்கிறோம்ல, நீர் பயங்கரமான காரியத்தை செய்கிறவர். ஒரு வார்த்தை வாசிக்கலாமா? சங்கீதம் 65:5 வாசிங்க பார்க்கலாம். பூமியின் கடையாந்தரங்களிலும் தூரமான சமுத்திரம் உள்ளவர் எல்லாரும் நம்ம நம்பிக்கையா இருக்கிற எங்கள் தேவனே, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதுனால் எங்களுக்கு நீதி உள்ள உத்தரவை அருளினீர். நீர் பயங்கரமான காரியத்தை செய்வதனால் எங்களுக்கு நீதி உள்ள உத்தரவை அருளினீர். இயேசு யார் தெரியுமா? பயங்கரமான காரியத்தை செய்கிறவர், ஒரு மனிதனும் செய்ய முடியாத காரியத்தை செய்தவர், கடல் மேல நடந்தவர், மரித்தோரை உயிரோடு எழுப்பினவர், அவர் மரித்து உயிர் தெழுந்தவர். இயேசு பயங்கரமான காரியத்தை அவர் செய்கிறவர். இன்றைக்கும் இயேசு உயிரோடு இருக்கிறார். He is alive. Jesus is a living God. அவர் ஜீவனுள்ள தெய்வம், பயங்கரமான காரியத்தை செய்கிறவர், பயங்கரமான
பராக்கிரமான காரியத்தை இயேசு செய்கிறவர். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நாள் மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு தோத்திரம். அவங்க எப்படி ஜெபம் பண்ணாங்க? எதிர்பார்த்திராத. சொல்லுங்க சொல்லுங்க, நல்ல தெளிவா சொல்றேன். 3 அனுபவம், 3 கூட்டம், 3 மனிதர்கள், 3 அனுபவம். நம்பர் 1, எதிர்பார்த்தேன் கர்த்தர் செய்தார். ஒரு கூட்டம் என்ன சொல்லுங்க? எதிர்பார்த்தேன், என் பிள்ளைகள் வாழ்வில் எதிர்பார்த்தேன் கர்த்தர் செய்தார். என் குடும்பத்தில் எதிர்பார்த்தேன் கர்த்தர் செய்தார். என் வேலையில் எதிர்பார்த்தேன் கர்த்தர் செய்தார். என்னுடைய வியாபாரத்தில் எதிர்பார்த்தேன் கர்த்தர் செய்தார். பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கணும் எதிர்பார்த்தேன் கர்த்தர் செய்தார். உபவாசத்தோடு எதிர்பார்த்தேன், கண்ணீரோடு எதிர்பார்த்தேன், இயேசு செய்தார். இது ஒரு அனுபவம். வாசிக்கலாம் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனம். எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் மேல் நினைத்திருக்கும் நினைவுகளை அறிவேன் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்திற்கு ஏதுவானவைகளே. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு நான் தருவேன் ஆண்டவர் சொல்றார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சாட்சி சொல்ல சொன்னா கண்ணீரோடு சொல்லலாம், ஆமென், நன்றியோடு சொல்லலாம். நான் எதிர்பார்த்தேன் கர்த்தர் செய்தார். இந்த முதல் நாள் கூட்டத்திலே எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் எதிர்பார்த்ததையெல்லாம் தேவன் எனக்கு செய்தார்னு சொல்லுகிற நன்றி உள்ள இருதயத்தோடு கையை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise God, praise God, amen. இது ஒரு அனுபவம். என்ன ஒரு அனுபவம்? நான் எதிர்பார்த்தேன், இதுவரைக்கும் எனக்கு கிடைக்கல. இது ஒரு அனுபவம். கவனிங்க, நான் எதிர்பார்த்தேன், இதுவரைக்கும் எனக்கு கிடைக்கல, இதுவரைக்கும் நான் பெறல. அப்படி ஒரு கூட்டம் இருக்குது. நீங்க வாசிங்க புலம்பல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனம். Lamentation chapter 4 verse 17. புலம்பல் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆவது வசனம். இன்னும் எங்களுக்கு சகாயம் வரும் என்று நாங்கள் வீணா எதிர்பார்த்ததுனாலே எங்கள் கண்கள் எப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? அழுது 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 எங்க கண்ணு பூத்து போச்சு. சகாயம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? உதவி. இன்னும் எங்களுக்கு உதவி கிடைக்கும் என்று நாங்கள் வீணாய் எதிர்பார்த்ததனால் எங்கள் கண்கள் பூத்து போயிற்று. அப்ப 2வது அனுபவம் என்ன? நான் எதிர்பார்த்தேன், கிடைக்கல. முதல் அனுபவம் என்ன? எதிர்பார்த்தேன், கர்த்தர் செய்தார். 2வது அனுபவம் என்ன? எதிர்பார்த்தேன், எனக்கு என்ன செய்யல, ஏன் கிடைக்கல? அதுல வார்த்தை இருக்குது, கவனிங்க. சில நேரம் விசுவாசிகள் தான், ஜெபிக்கிறவர்கள் தான், ஆராதிக்கிறவர்கள் தான், ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், ஸ்நானப்பட்டவர்கள் தான், ஆமென். பட் ஏன் கிடைக்கல? அதுல ஆன்சர் இருக்கு பாருங்க, பின்னால வாசிங்க. ரட்சிக்க மாட்டாத ஜாதிக்கு, நல்ல கவனிங்க, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதை நலம். ரட்சிக்க மாட்டாத ஜாதிக்கு காத்து கொண்டிருந்தோம். சில நேரத்தில் நம்ம யாருக்கோ காத்திருக்கிறோம். இங்கே இருந்து அற்புதம் வந்துடாதா, இவங்க மூலம் அற்புதம் வந்துடாதா, இவங்க மூலம் நன்மை வந்துடாதா? நாசில சுவாசமுள்ள மனிதரை நம்புகிறதை விட்டு விடுங்கள், அவன் நம்பப்படுகிறதுக்கு ஏமாத்திரம். அல்லேலூயா, ஆமென். மனுஷன் ரட்சிக்க முடியாது, ரட்சிப்பதற்கு குதிரை விருதா. ஒரு மனிதனை ரட்சிக்க முடியாது. ஏன்? நம்ம விருப்பம் நடக்கல. ஏன்? நம்முடைய எக்ஸ்பெக்டேஷன், நம்முடைய எதிர்பார்ப்புகள் நடக்கல தெரியுமா? நம்முடைய எதிர்பார்ப்பு யாரோ? இந்த ராத்திரி ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள். மனிதர்களை நேசிங்கள், சொந்தங்களை நேசிங்கள், நண்பர்களை நேசிங்கள். அவர் யார் நமக்கு விரோதி அல்ல. ஆனால் ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள். வேலைக்காரன் கண்கள் எஜமாட்டின் கண்களை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரன் கண்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போல, நீர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரையிலும் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கும். Keep looking to Jesus. தலைகளை உயர்த்தி அவரை பாருங்க. அல்லேலூயா. கூப்பிடுகிற காக்கை குஞ்சிக்கு கூட அவர் ஆகாரம் கொடுக்கிறவர். பைபிள் அழகா நிறைய வசனம் இருக்கு. சமுத்திரத்திலே நீர் விளையாடும்படி உண்டாக்கின திமிங்கலங்களும் உண்டு. ஏற்ற வேளை நீர் ஆகாரம் கொடுப்பீர்னு அவைகள் காத்திருக்கும், நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும், நீர் உங்களுடைய கையை திறப்ப அது நன்மையால் திருப்தியாகும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, 3வது அனுபவத்துக்கு வரலாமா? இதான் நான் பேச போறேன் கொஞ்ச நேரம். கவனிங்க, 3வது அனுபவத்துக்கு வரலாம். ஒன்று என்ன சொல்லுங்க? நான் எதிர்பார்த்தேன், கர்த்தர் செய்தார். 2, எதிர்பார்த்தேன், எனக்கு ஏன் கிடைக்கல? நம்மளை அறிந்தோ அறியாமலோ
நம்முடைய எதிர்பார்ப்பு யாராக இருந்துச்சு? மனிதர்களாக இருக்கும், ஆனால் கிடைக்காது. மூன்றாவது ரொம்ப தெளிவான வார்த்தை, நாங்கள் எதிர்பாராத, சொல்லுங்க, நாட்கள் வருகிறது. நீங்க சொல்லுகிற நாட்கள் வருகிறது. ஐயோ, நான் எதிர்பார்க்கவே இல்லை, கர்த்தர் செய்தார். நான் எதிர்பார்க்கவே இல்லை, என் பிள்ளைகளுக்கு கர்த்தர் செய்தார். நான் எதிர்பார்க்கவே இல்லை, என் குடும்பத்துக்கு கர்த்தர் செய்தார். அன்எக்ஸ்பெக்டட், எதிர்பாராத, அந்த வார்த்தையை சொல்லுங்க. அல்லேலூயா. எதிர்பாராத பயங்கரமான காரியத்தை அவர் செய்ய போகிறார். ஒரே ஒரு அதிகாரத்தில் ஒரு சில குறிப்புகளை சுட்டிக்காட்டி ரொம்ப தெரிந்த பகுதியை எளிமையாய் சொல்லி நான் அந்த வார்த்தைகளை முடிக்க விரும்புகிறேன். என்னோடு சேர்ந்து திருப்பிக் கொள்ள உங்கள் அன்போடு கேட்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம். எஸ், தேங்க்யூ. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். ஆக்ட்ஸ் சாப்டர் 3. அங்க என்ன வாசிக்கிறோம்? வாசிங்க. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும், நல்ல கவனிங்க, ஜெப வேளை என்ன சொல்ல, வாய் திறந்து சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். ஜெப வேளை, ஜெப வேளை, ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுரு யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். இன்னைக்கு ஜெபத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். லூக்காவில் படித்தேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு, தியானித்தேன். இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தவர் கல்வாரி சிலுவை வரைக்கும் ஜெபித்தார். ஆமென். ஞானஸ்தானத்தில் ஜெபித்தார். வானத்திலிருந்து புறா இறங்கினது. ஒவ்வொரு காரியமாக ஜெபித்தார். சீசர்களை தெரிந்தெடுத்துக் கொள்கிறதற்கு 12 பேரை தெரிந்தெடுக்கிறதுக்கு 12 மணி நேரம் ஜெபம் பண்றார். ஆமென். அதிகாலை ஜெபம் பண்ணார், ராத்திரி ஜெபம் பண்ணார், குழுவாய் ஜெபித்தார், உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணார். எல்லா ஜெபத்துக்கும் மாதிரி இயேசு கிறிஸ்து. ஓகே, இவங்க 2 பேரும் எப்போ போறாங்க? ஜெப நேரத்திற்கு. உங்க ஜெபம் எப்படி இருக்குது? 1 மணி நேரமாவது ஜெபிக்க கூடாதான்னு கர்த்தர் சொல்றார். இன்னைக்கு நல்ல வேலை பொழு, நம்ம ரொம்ப டைட்டா ஓடிட்டு இருக்கோம். நான் இல்லைன்னு சொல்லலை, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்க ஜெபம் சக்சஸ்ஃபுல்லாக மாற 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு திட்டமிடுங்கள். ஒன்று ஜெப நேரம். எல்லாரும் சொல்லுங்க. நம்ம சாப்பிட்றதுக்கு நேரம் வச்சுருக்கோம்ல, காலையில் 8லேருந்து 9, மத்தியானம் 12லேருந்து 1, சாயங்காலம் ஆமாம் சாயை குடிக்கிறதுக்கு டைம் வச்சுருக்கோம், ஒரு கடியும் குடியும் 4லேருந்து 5, சாப்பிட்றதுக்கு 7லேருந்து 8, சாப்பாடு டைம் இருக்குது, டீ டைம் இருக்குது, குட். தூங்குறதுக்கு டைம் வச்சுருக்கோம், சரிதானா? ஜெபத்துக்கு டைம் வச்சுருக்கீங்களா? ஜெப நேரம். உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், உங்கள் கணவருக்கு தெரியணும் இது என் மனைவி ஜெபிக்கிற நேரம். உங்களுக்கு தெரியணும், தோத்திரம், மனைவி ஜெபிக்கிற நேரம் உங்களுக்கு தெரியணும். என் வீட்டுக்காரர் ஜெபிக்கிற நேரம் பெற்றோருக்கு தெரியணும். பிள்ளைகள் ஜெபிக்கிற நேரம் பிள்ளைகளுக்கு தெரியணும். இது எங்கள் அப்பா அம்மா ஜெபிக்கிற நேரம். ஹலோ, ரட்சிக்கப்படாத பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தெரியணும் இது இவங்க ஜெபிக்கிற நேரம். உங்க ஜெப நேரம் மற்றவங்களுக்கு தெரியாட்டா சோயின் சம்திங் ராங். உடைய ஜெப நேரம் மற்றவர்களுக்கு தெரிந்தாக வேண்டும். ஒன்று, ஜெப நேரத்தை திட்டமிடுங்கள். ஆற்றுவாரத்தில் வழக்கமாய் ஜெபிக்கிற ஒரு நேரம் இருந்தது. 2வது, ஜெபிக்கிற ஒரு இடம். 2வது சொல்லுங்க, ஜெபிக்கிற ஒரு இடம். அது ஒரு பாய் போடுற இடம் கிடைச்சா போதும், ஒரு அறை கிடைத்தால் போதும். வீடுகளை கட்டும்போது திட்டமிடுங்கள், ஒரு ஜெப அறை திட்டமிடுங்கள். ஆமென். குடும்பமாய் ஜெபிப்பதற்கு, சில நேரம் வீட்டுக்கு கூட்டங்கள் வைப்பதற்கு, தோத்திரம், ஒரு ஜெப ஹாலை, ஒரு ஜெப அறையை திட்டமிடுங்கள். 2வது, ஜெபிக்கிற ஒரு இடம். 3வது, ஜெபிக்கிற சில பொருட்கள், செல்போனை தவிர. ஹலோ, மன்னிக்கவும், செல்ஃபோனை அப்போ என்னெல்லாம் கொண்டு போகணும்? பைபிள், பாட்டு புக்கு, ஒரு பேனா, ஒரு டைரி, ஒரு ஜெப குறிப்பு புஸ்தகம், இதெல்லாம் கொண்டு போங்க. ஆவியானவர் சிலரும் பாட ஏவுவார். ஆவியானவர் சிலரும் குறிப்பிட்ட பகுதியை சொல்ல உங்களை பாரப்படுத்துவார். லிசன், ஜெப நேரம், ஜெபிக்கிற ஒரு இடம், ஜெபிக்கிற சில கருவிகள், பொருள்கள், இதை பயன்படுத்துங்க. உங்கள் ஜெபம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். கை உயர்த்தி அலையிலே சொல்லுங்களேன். 1 மணி நேரம் ரொம்ப 10 நிமிஷம் போன மாதிரி போயிடும். ஆச்சரியமாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். ஓகே, குட். என்னை கவனிக்க அன்போடு உள்ள போகலாம். இப்போ நம்முடைய செய்தி என்ன? எதிர்பாராத காரியங்களை செய்கிற கர்த்தர். எல்லாரும் சொல்லுங்கள். நீங்கள் குறிப்பெடுக்கிறதா இருந்தால் அதை டைட்டில் எடுத்துக்கிடுங்க. எதிர்பாராத காரியங்களை செய்கிற கர்த்தர். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், உடைய குடும்பத்தில், உடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எதிர்பாராத காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். கையை உயர்த்தி அலையிலே சொல்லுமா? நாங்கள் எதிர்பார்த்தது ஒன்றும்
நம்முடைய வாழ்வில் நடந்ததல்ல. என் நினைவுகள் உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என்று சொல்லிவிட்டார். எதிர்பாராத காரியத்தை கர்த்தர் செய்ய போறார். வாக்குத்தத்தத்தை பிடிச்சுக்கிடுங்க, கட்டாயம் கர்த்தர் செய்வார். கையை உயர்த்தி அல்லையிலே சொல்லுவோமா? போலாமா? முதல் குறிப்புகளை போலாமா? குறிப்புகளை. என்ன சம்பவம் இந்த அதிகாரத்தில்? என்ன சம்பவம்? 40 வயசு உள்ள ஒரு சப்பானி, சொல்லுங்க, 40 வயசு உள்ள ஒரு முடமானவன். தோத்திரம். இவன் எருசலேம் பெரிய தேவனுடைய ஆலயம், அதில் அலங்கார வாசலுக்கு வெளியிலே மக்கள் போகிற முக்கியமான பிரதானமான கேட்ஸ், என்டர் பண்ணுற கேட்டில் தூக்கி கொண்டு வைப்பாங்க. எத்தனை வருஷமாக தூக்கி வச்சாங்களோ தெரியல. பிச்சை எடுப்பான், சாயங்காலம் தூக்கிட்டு போவாங்க. என்ன கவனமாக கேளுங்க. நான் கேட்குறேன், நம்ம ஊரில் நிறைய ஃபிசிக்கல் சேலஞ்சை பார்க்குறோம், முடமானவர்களை பார்க்கிறோம், கால் ஊனமானவர்களை. இப்போ எல்லாரும் பிச்சை எடுக்கிறார்களா? இல்லையே. அவன் பிச்சை எடுக்க வேண்டுமானால் அந்த குடும்பம் அவ்வளவு வறுமை, அவ்வளவு தரித்திரியம். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க நான் பேசுகிறத? நம்ம ஊரில் பிறந்த எல்லாரும் பிச்சை எடுக்கலை. எல்லாரும் ஃபிசிக்கல் சேலஞ்ச், எல்லாருமே ரோட்டுக்கு வந்துடல, கேர் ஆஃப் பிளாட்ஃபார்மாக மாறிடல. அந்த குடும்ப சூழ்நிலைமை அவர்களை தள்ளுனது. சரியா? தமிழில் 2 வார்த்தை சொல்லுவாங்கல்ல, ஒட்டுண்ணி சாருண்ணிம்பாக. அந்த தமிழில் வார்த்தை உண்டு. இவன் இந்த சர்ச்சை ஒட்டி வாழ்கிற ஒட்டுண்ணி, இவன் பிச்சை எடுப்பாம்லா, இதை சார்ந்து வாழ்கிற இவன் குடும்பம் சாருண்ணி. அல்லேலூயா, தமிழ் வாழ்க. என்னை கவனிக்க அன்போடு கேட்குறேன். இப்படி தான் இவன் நாட்கள் போயிட்டு இருக்குது. ஒருவேளை யோசனை இருந்திருக்கும், எனக்கு ஒரு 40 வயசு ஆயிடுச்சு, என்னால் நடக்க முடியுமா, என்னால் எழும்ப முடியுமா, இந்த சர்ச்சுக்குள்ளே போக முடியுமா, எனக்கும் ஒரு எதிர்காலம் உண்டா, நானும் ஓட முடியுமா, இவங்களாம் இவ்வளோ அழகாக நடக்கிறாங்க. நீங்கள் சிலரும் யோசிக்கலாம், நான் முடங்கி விட்டனே, எங்கேயோ முடங்கி விட்டனே, யாரையோ சார்ந்து வாழ்கிறனே, யாரையோ நம்பி வாழ்கிறனே, எதிர்காலம் இல்லை எண்ணுகிறீர்களோ? தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை சொல்கிறேன். காலங்கள் வருகிறது, நாட்கள் வருகிறது. எந்த இடத்துல தலை குனிந்தீர்களோ அதே இடத்தில் உங்கள் தலையை கத்த நிமிர்த்த பண்ணுகிற நாட்கள் வருகிறது. எந்த இடத்துல எழும்ப முடியாது எண்ணினீர்களோ அதே இடத்துல கர்த்தர்களை எழுப்பி நிப்பாட்ட போகிறார், நிறுத்த போகிறார். Glory to God. வேகமா போறேன், பெரிய செய்தி கவனிங்க. இப்போ 40 வருஷமா பிச்சை எடுக்கிறான். யாரோ தூக்கி கொண்டு வைக்காங்க, யாரோ தூக்கிட்டு போறாங்க. ரொம்ப கஷ்டம் இல்லை, அந்த அளவுக்கு பிசிக்கல் சேலஞ்ச். ஓகே, முதல் குறிப்புக்கு வரேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேதுரு யோவான் வந்தாங்க. இவன் அவங்கள பார்த்து பிச்சை கேட்குறான். அவங்க வெள்ளியும் பொண்ணு என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நசனா இயேசுவின் நாமத்தில் எழும்பி நடைன்னா அவனை தூக்கி விட்டாங்க. உடனே அவன் கை கால்கள் இல்லை கரடுகளெல்லாம் பலன் கொண்டு எழும்பி நடந்து குதித்து துதித்து தேவாலயத்துக்கு போனான். இது சரித்திரம். சரியா? இதில் ஒரு 7 காரியங்களை குறித்து கொள்ளுங்கள். 7 காரியங்களை குறித்து கொள்ளுங்கள். நம்பர் 1, என்ன கவனிங்க. பேதுரு யோவான் அவனை பார்த்து சொல்லி தூக்கி விட்டாங்கல்ல, இவன் இன்னைக்கு காலையில் பிச்சை எடுக்கிறதுக்கு வரான். எனக்கு கவன மக்களுக்கு, பிச்சை எடுக்கிறதுக்கு வரான், தூக்கிட்டு வராங்க, சுமந்துட்டு வராங்க. இவன் வீட்டில் இருந்து வரும்போது எதிர்பார்த்துட்டு வந்தானா, எதிர்பாராமல் வந்தானா? இப்படி 2 பேர் வருவாங்க, என்னை தூக்கி விடுவாங்க, நான் எழும்பிடுவேன் அப்படின்னு எதிர்பார்த்து வந்தானா, ஒன்றுமே தெரியாமல் எதிர்பாராமல் வந்தானா? சத்தமாக சொல்லுங்களேன். எதிர்பாராம இப்படி 2 பேரை வருவாக, அவங்கள சந்திப்பேன், அவங்ககிட்ட பேசுவேன், அவங்க என்கிட்ட பேசுவாங்க, என் லைஃப் அவங்களால மாறும், என் லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து வந்தானா, எதிர்பார்க்காம வந்தானா? அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? நம்பர் 1, எதிர்பாராத சந்திப்பு, எதிர்பாராத உறவு, எதிர்பாராத ஐக்கியம். ஹலோ, லிசன் டு மீ. எதிர்பாராத மேன்மை. பாருங்க, அன்எக்ஸ்பெக்டட் ரிலேஷன்ஷிப், அன்எக்ஸ்பெக்டட் கனெக்ஷன், அன்எக்ஸ்பெக்டட் டிவைன் கனெக்ஷன். ஹலோ, எதிர்பாராத சந்திப்பு, எதிர்பாராத உறவு, எதிர்பாராத ஐக்கியத்தை கர்த்தர் தருவார். என் வாழ்க்கையில் அப்படி தான் நடந்துச்சு. நான் 12 வயசில் அபிஷேகம் பெற்றேன், 15 வயசில் ஞானஸ்தானம் பெற்றேன், 17 வயசு +2 முடியும் போது வாழ்க்கையில் கஷ்டம் இல்லை. எங்கள் அப்பா ரொம்ப வருஷம், ஒரு 55 வருஷம் ஊழியஞ்சுதாங்க. அவங்க இறந்து 22 வருஷம் ஆச்சு. வறுமை வறுமை வறுமை, கொடிய தரித்திரியம். எங்கள் வீட்டில் 8 பிள்ளைகள், 7 சகோதரிமார், நான் கடைசி பையன். ஒரு நல்ல சாப்பாடு வீட்டில் இல்லை, நல்ல ட்ரெஸ் இல்லை. அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு கடிதம் எழுதி வச்சு சென்னைக்கு ஓடி போயிட்டேன். அன்புள்ள அப்பா அம்மா அறிவது, என்னை தேடி வந்தால் தற்கொலை பண்ணிடுவேன். ஒரு ஆண்டுகள் சென்னையில் மவுண்ட் ரோட்டில், 1000 லைட் பக்கத்தில், கிரீம்ஸ் ரோட்டில், அந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல் போகிற பக்கத்தில் ஒரு கணேசன் ஒரு ஹோட்டல் இருந்துச்சு, அது பக்கத்தில் ஒரு கம்பெனி இருந்துச்சு, ஈகிள் ப்ரைவேட் லிமிடெட். ஈகிள் டைரி பார்ப்பீங்கள்ல, அதனுடைய ஒரு பிரான்ச். அங்கே 3 பிரான்ச் இருந்துச்சு. அது ஒன்று செக் அடிப்பாங்க, இன்னொரு இடத்துல டைரி எடுப்பாங்க. நான் போகிற இடத்துல ஆந்திரா மாநிலத்தோட லாட்ரி டிக்கெட் ஓடிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட 1 ஆண்டுகள் வேலை செய்தேன். பெரிய கொடூரமான பாவம் செய்தேன்னு எனக்கு சொல்ல தெரியல.
நான் அன்னைக்கு செய்த பெரிய பாவம், வேதம் வாசிக்கலை, ஜெபிக்கலை, சர்ச்சைக்கு போகலை. 1 வருஷம் போயிட்டு தேடி வந்தால் தற்கொலை பண்ணிடக்கூடாதுன்னு நீ யாரும் தேடி வரல. 1 வருடம் முடியுது. என்னுடைய 18வது வயது நடந்து கொண்டிருக்கிறது. 17 முடிச்சு 18 ஆரம்பம். ஒரு நாள் சனிக்கிழமை ரொம்ப நேரம் இரவு வேலையை முடிச்சுட்டு அப்படி படுத்து தூங்கிட்டு காலையில் எழும்பி அந்த ரோட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு டீ கடையில் டீ குடிக்கலான்னு போகிறேன். கவனமாக கேளுங்க, என்னுடைய 18வது வயது. அப்படி போகும்போது ஒரு தாயார், அவங்க நகை போடலை, வெள்ளை ட்ரெஸ் போட்டுருந்தாங்க, கையில் பைபிள். 2 சைடில் 2 பிள்ளைகள், நகை போடலை, வெள்ளை ட்ரெஸ் போட்டுருந்தாங்க, 2 பேர் கையில் பைபிள். இதை பார்த்து ஞாயிற்றுக்கிழமை காலையில், எனக்கு மணி ஞாபகம் இல்லை, ஏர்லி மார்னிங், எப்படி ஒரு 8 மணி இருக்கலாம் மேபி, அவங்க எங்கேயோ சர்ச்சைக்கு போகிறாங்க. அதை அப்படி பார்த்த உடனே நான் இன்னைக்கு வரைக்கும் அவங்க யாருன்னே தெரியாது. கம் ஆன் லிசன், இன்னைக்கு வரைக்கும் அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஆவியானவர் என்கிட்ட பேசுகிறார், நீ ஒரு பாஸ்டர் பையன், நீ 12 வயசில் அபிஷேகம் பெற்றவன், 15 வயசில் ஞானஸ்தானம் பெற்றவன், 17 வயசில் அபிஷேகம் 15 ஞானஸ்தானம் பெற்றவன். இன்னைக்கு நீ எங்கே இருக்கிற, உன் வாழ்க்கை நீ எப்படி இருக்குது? என்னை அறியாமல் அழுதேன். இன்னைக்கு வரைக்கும் அவங்க யாருன்னு தெரியாது எனக்கு. தோத்துறோம். ஒரு அடிக்கப்படுகிற மாடு ஆடு போகிற மாதிரி பின்னால் ஃபாலோ பண்ணேன். 3 கிலோமீட்டர் நடந்தேன். அவங்க எனக்கு என் கையில் பைபிள் இல்லை, என் கையில் பாட்டு புக்கு இல்லை, நான் பர்ஸில் பைசா வச்சுருந்தேனான்னு தெரியாது, சென்னையில் எனக்கு ரொம்ப தெரியாது, அன்னைக்கு போனால் திருப்பி வர தெரியுமான்னு எனக்கு தெரியல. பட் எதிர்பாராத ஒரு சந்திப்பு. ஹலோ, 3 கிலோமீட்டர் நடந்தாங்க, ராயப்பேட்டை வந்தாங்க. அங்கே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு சந்தில் உள்ளே போனாங்க. நான் போனேன். அங்கே போனால் அங்கே ஒரு அழகான ஒரு பெந்தகோஸ் சபை. 1 ஆண்டுகளுக்கு பிற்பாடு, நான் பிறந்ததே பெந்தகோஸ் சபையில், ஆனால் என் வாழ்க்கையில் 1 வருடம் ஆராதனை ஜெபம் இல்லாமல் ஒரு வனாந்திரம் போல காஞ்சி போன வாழ்க்கை ஆகிவிட்டது. ஆனால் எதிர்பாராமல் ஒரு குடும்பத்தை சந்திக்கிறேன், அவங்கள அறியாமல் பின்னால் போகிறேன். அவங்க உங்கள் சர்ச்சுக்குள்ளே போகிறாங்க. அங்கே ஒரு 300-400 விசுவாசிகள் இருப்பாங்க. MPA சபையினுடைய தலைமை சபை அது, இந்த மெட்ராஸ் பென்டிகாஸ்டல் அசம்பிளி. அன்னைக்கு சீனியர் பாஸ்டராக இருந்தவர் பாஸ்டர் பிரபுதாஸ் வாசு. எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. நல்ல கையடித்தேன், நல்ல பாட்டு பாடினேன். எனக்கே தெரியல, கண்ணில் இருந்து ஃபுல்லாக அழுதுருக்கேன். 3 மணிக்கூர் அழுதுருக்கிறேன். அன்னைக்கு அவர் என்ன பிரசங்கம் பண்ணார் தெரியுமா? தோத்திரம், பின்மாற்றம். பின்வாங்கி போவானாகில் அவன் மேலே என் ஆத்துமா பிரியமாகிறாது. ஒரு கேள்வி கேட்டார், நீ ஊழியக்காரன் பிள்ளையா இருக்கலாம், நீ விசுவாசி பிள்ளையா இருக்கலாம், இன்னைக்கு செத்தா உன் நிலைமை எங்கே நீ கழிப்பாய்? ஒரு பைத்தியக்காரனை போல அழுதேன். ஆண்டவரே, என் வாழ்வை நான் கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு போஸ்ட் கார்டு எழுதி போட்டேன், 25 பைசா, அன்புள்ள அப்பா அம்மா அறிவது இளைய குமாரனா என்னை சேர்த்துக் கொள்ளுங்கள். அவ்வளோதான் என்னுடைய வார்த்தை. 4 நாளில் எங்கள் அப்பா வந்தாங்க, என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. 18வது வயதினுடைய கடைசியில் ஊழியத்துக்கு என் வாழ்வை அர்ப்பணித்தேன். எந்த சென்னையிலே ஓடிப்போன அதே சென்னையில் தியாலஜி பண்ணேன். என்னுடைய பேசிக் தியாலஜி, என்னுடைய ஆரம்ப இறையியல் சென்னையில் தான் 90ல் முடித்தேன். 90ல் தான் என்னுடைய ஆரம்ப இறையியல் முடித்தேன். கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் முழு நேரமாக ஓடிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு முதல் விசேஷ கூட்டம், ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் மீட்டிங், அது என்னன்னு தெரியல, ஆண்டவருடைய கிருபை. நான் நேசிக்கிற கிருபாசன சபை கனத்துக்குரிய ஓச்சவளையில் தாசியா பாஸ்டர் சபையில் தான் எனக்கு முதல் ஸ்பெஷல் மீட்டிங். ஆமேன், அல்லேலூயா. ஆச்சரியமாக இருக்கிறது. 16 நாடுகளுக்கு நான் போயிருக்கிறேன். 16 கண்ட்ரியில் என் கால் பட்டிருக்கு. நான் ரொம்ப படித்தவனா இல்லை, +2 தமிழ் மீடியம். அமெரிக்கா கண்டத்தில் கால் வச்சிருக்கிறேன். தோத்துரும். ஐரோப்பா கண்டத்தில் கால் வைக்க வைத்தார். ஆமேன். ஆப்பிரிக்கா கண்டத்தில் கால் வைக்க வைத்தார். திறமையினால இல்லை, படிப்புனால இல்லை, பெரிய குடும்ப பின்னணியா இல்லை. ஒன்றை தெரியும், என்னை நேசித்த கர்த்தர் எனக்கென்று ஒரு எதிர்பாராத சந்திப்பை வைத்தார். நீங்கள் யோசிக்கிறீர்களோ, எனக்கு நேசிக்க யாரும் இல்லை, என்னை தூக்கிவிட யாரும் இல்லை என்று. இன்னைக்கு வரைக்கும் யாருன்னு தெரியாது, இன்றைக்கு வரைக்கும் எனக்கு யாருன்னு தெரியாது. எதிர்பாராத ஒரு சந்திப்பு. போன வருஷம் நடந்த ஒரு சாட்சி சொல்கிறேன் பாருங்களேன். போன வருஷம் கிட்டத்தட்ட போன மாதம் செப்டம்பர் மாதத்தில், போன வருஷம் இதே டைமில் செப்டம்பர் மாதத்தில் நான் தென் அமெரிக்காவில் இருந்தேன், சவுத் அமெரிக்காவில் இருந்தேன். பெரு என்கிற ஒரு நாட்டில் இருந்தேன், ஒரு கத்தோலிக்க நாடு. கிட்டத்தட்ட இங்கேருந்து நிறைய விமானங்கள் பிடித்து 25 மணி நேர பயணத்துக்கு அங்கே மேல் சேர்ந்தேன். அது ஒரு ஆங்கிலம் தெரியாத, எல்லாருமே ஸ்பானிய மொழி பேசுகிற, ஸ்பானிஷ் பேசுகிற ஒரு தேசம். ஒரு பெரிய எழுப்புதலை நான் பார்த்தேன், ஒரு பெரிய எழுப்புதலை பார்த்தேன். அந்த எழுப்புதலுக்கு காரணமாக இருந்த ஒரு பரிசுத்தவான் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். எப்படி சாதையாவை கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய பெந்தகோஸ் எழுப்புதலுக்கு ஒரு காரணியாய் பயன்படுத்தினாரோ, அதுபோல் நான் சொல்கிற அந்த பரிசுத்தவானை அந்த நாட்டுக்கு பயன்படுத்தினார். இன்றைக்கி 90 வயசு அவருக்கு. அவர் வீட்டுக்கு நான் போய் பார்த்தேன், ஒரு வாய்ப்பு கிடைத்தது. மற்றபடி யாருக்கும் அதிகமாக விட மாட்டாங்க அவரை. அவர் பேர் ருடால்ஃபோ கன்சோலன்ஸ். நல்ல கவனமாக கேளுங்களேன்.
அவர் யார் தெரியுமா? சென்ட்ரல் அமெரிக்காவை சார்ந்தவர், கியூபாவை சார்ந்தவர். கியூபான்னு சொன்னால் அங்கே கம்யூனிஸ்ட் நாடு, கம்யூனிஸ்ட் தீவிரவாதிகள் உள்ள இடம். அங்கே தான் அவர் வளர்ந்தார். 18 வயசில் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தார். இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். ரொம்ப ஜெய்ஜாண்டி ஃபிகர், ஒரு 6 அடி இருப்பார். ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தை சார்ந்தவர். பிரசங்கம் பண்ண 1000 ரட்சிக்கப்படுவாங்க. பல முறை ஜெயிலில் தூக்கி போட்டாங்க. ஜெயிலில் பெந்தகோஸ்து ஜெயிலாக மாற்றி விட்டார். ஆமேன்னு சொல்லுங்களேன். 6 வருஷம் ஜெயில் தண்டனை, 3 வருஷமே முடிஞ்சது. 3 மாதம் இருட்டடையில் அடைச்சி வச்சு பார்த்தாங்க. இயேசு தான் தெய்வம்னார். ஒரு முறை மேடையில் நிப்பாட்டி 3 பேர் 3 ஆங்கிள் நின்று துப்பாக்கி வச்சு சுட பார்த்தாங்க. அவரால் சுட முடியலை, இவங்களால் சுட முடியலை. அதுக்கு பிற்பாடு என்ன செய்தாங்க தெரியுமா? அப்போ திருமணமாக இருந்தது. அவருக்கு 3 பிள்ளைகள் இருந்தார்கள். அப்பா, அம்மா, மனைவி, இவர், பிள்ளைகள். கிட்டத்தட்ட 7 பேரையும் நாடு கடத்தினாங்க. எங்கே இருந்து தெரியுமா? அந்த தோத்திரம் மத்திய அமெரிக்காவிலிருந்து இந்த சவுத் அமெரிக்கா பெருவுக்கு நாடு கடத்தினாங்க. கவனமாக கேளுங்க. ஒரு ராத்திரி வந்து விமானத்தை இறங்குறாங்க. அந்த ஏர்போர்ட்டில் நான் ஒரு சில முறை பயணித்திருக்கிறேன். இன்னைக்கு ட்ரிவாண்ட்ரம் ஏர்போர்ட் மாதிரி கூட இருக்காது. நான் சொல்கிறேன் ஏர்போர்ட் ஸ்மால் ஏர்போர்ட் அப்படின்னா அதான் கேபிட்டல் லீமா. நான் சொல்கிறேன், அப்போ 40 வருஷத்துக்கு முந்தைய எப்படி இருந்திருக்கும் கற்பனை பண்ணி பாருங்கள். அவங்க அப்பா ஒரு நாளைக்கு லட்ச வருமானமா, கோடிக்கு அதிபதியா. அவர் மெல்ல பையன்கிட்ட கேட்குறாரு, ராத்திரி 9 மணி. பாஸ்போர்ட்டை கிழிச்சு போட்டு எஸ்கேப் ஆகிட்டாங்க. எங்கே தங்குவோம் தெரியாது, எங்கே சாப்பிடுவான்னு தெரியாது. அம்மாவுக்கும் மனைவிக்கும் மகளுக்கு மட்டும் பெண் பிள்ளைகளுக்கு மட்டும் ஒரு ஹேண்ட்பேக்கு அனுமதி. மற்ற எல்லாரும் போட்ட ட்ரெஸ்ஸோடு வந்திருக்கிறாங்க. மாற்று துணி இல்லை. எங்கே தங்க போகிறோம் தெரியாது, எங்கே சாப்பிட போகிறோம் தெரியாது. இயேசுவுக்காக நாடு கடத்தப்பட்டார்கள். ஏதோ புத்தகத்தில் படித்ததை யாரோ சொன்னதை சொல்லலை, என் கண்களால் பார்த்ததை சொல்லுகிறேன். லிசன் டு மீ. கண்கலங்க நிற்கும் போது தூரத்தில் ஒரு பழைய கார் ஒருத்தன் இறங்கி வந்தான். அவன் பார்த்தா, நான் உன்னை டிவியில் அடிக்கடி பார்த்துருக்கேனே, அடிக்கடி டிவியில் வர நீ ருடால்ஃபோ தானே? ஆமாம். ஏன்னா அந்த நாடுகள் எல்லாருக்குமே நான் ஒரு சில நாடுகளுக்கு போயிருக்கிறேன். அமெரிக்க கண்டத்தில் ஒரு சில நாடுகளுக்கு போயிருக்கிறேன். எல்லா நாடுகளுமே ஸ்பானிஷ் பேசுவாங்க. நம்ம ஊர் மாதிரி இல்லை. நம்ம ஊரில் 1652 பாஷை இருக்காங்க, அப்படி கிடையாது. மேக்சிமம் தோத்துற கொலம்பியாவோ அந்த ஏரியாவோ பெரி சிலி அது எங்கே போனாலுமே எல்லாம் ஸ்பானிஷ் பேசுவாங்க. அவன் வந்து கேட்டான், நீ வந்து இப்படி கியூபாவில் இங்கே எப்படி வந்தேன்? அவன் சொன்னான், இப்படி உண்மை, இப்படி வந்தேன். அதை பற்றி கவலைப்படாதண்ணா. ஒரு கார் எடுத்துகிட்டு வந்தான். இவங்க அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு போனான். ஒரு வீட்டில் தங்க வச்சான். நிறைய பணம் கொடுத்தான். 3 மாதம் கழிச்சு நான் வரேன், நல்லா சாப்பிடு, நல்லா ட்ரெஸ் பண்ணு, கவலைப்படாத, பார்த்துக்கலான்னு போயிட்டான். அவன் யாருன்னே தெரியாது, ஏன் சாப்பாடு தந்தான்னு தெரியாது, ஏன் பணம் தந்தான்னு தெரியாது, ஏன் தங்க வச்சான்னு தெரியாது. பஞ்சத்தில் காக்க கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. நீதிமானுடைய சந்ததி ஒரு துண்டு அப்பத்துக்கு இறந்து தெரிவதில்லை. ஆமீன் சொல்லுங்க. அப்புறம் என்ன, அடுத்த நாளே ஊழியத்தை ஆரம்பிச்சிட்டாரு. ஹலோ ஏமா, ரொம்ப வருஷம் ஆகலை. நானே முழு நேர ஊழியத்துக்கு வந்து 36 வருஷம் முடிய போகுது. நானே ஊழியத்துக்கு வந்து 36 வருஷம் முடிய போகுது. அந்த பரிசுத்தவான் அந்த நாட்டினுடைய சரித்திரம் 40 வருஷம் தான். ஒன்லி 40 இயர்ஸ். கவனமாக கேளுங்க. தோத்திரம். அப்புறம் என்ன, ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். அவருக்கு 3 மாசத்துல தைரியமாக நிற்கலாம்ங்கிற பலன் வந்து விட்டது. ஆனால் அவருக்கு ஒரு இதயத்தில் சந்தேகம், அவன் யார், இந்த வீடு யார் வீடு, நான் ஏங்க உட்கார்ந்துருக்கேன், யார் என்ன கேட்கலையே. ஆனால் அவனுக்கு நன்றி சொல்லணுமே நீ யோசிச்சுட்டு இருந்தபோது ஒரு நாள் அவன் தூரத்தில் வருகிறான். இவருக்கு பயங்கர சந்தோஷம். நம்ம அனாதையாக வந்து இந்த நாட்டில் குடும்பமாக நிற்கும் போது இவெல்லாம் நம்மளை கொண்டு வச்சான், அவனுக்கு நன்றி சொல்லலான்னு காத்திருந்தா திடீர்னு கிட்ட வர வர கையில் ஒன்று வித்தியாசமாக இருந்தது. அதை பார்த்து அதிர்ந்து போனார். வேற ஒன்றும் இல்லை, அவன் கையில் ஒரு குரான் வைத்திருந்தான். அது ஒரு கத்தோலிக்க நாடு. 1000 கத்தோலிக்க திருச்சபை, ஆனால் ஒரு இஸ்லாமிய பள்ளிவாசல் இருக்கும். கொஞ்சம் மைனர், கொஞ்சம் இஸ்லாமியர்கள் இருந்தார்கள். அவன் ஒரு இஸ்லாமியன். அவன் பார்த்தா இவன் இவ்வளவு பெரிய செலிபிரிட்டி, இவ்வளவு பேசினா என்ன பேசினா தெரியுமா? அவன் ஏசுநாதர் உன்னை கைவிட்டார், கிறிஸ்தவன் உன்னை கைவிட்டுச்சு, நான் தானே உனக்கு சோறு போட்டேன், நீ நம்பு, இதை வாசி. நான் சொன்னார், வானமே அடிச்சு கீழே விழுந்தாலும் கிழக்கு உருக்கி சூரியன் மேற்க ஒதிஞ்சாலும் இயேசுதான் தெய்வம் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இயேசுதான் தெய்வம், பைபிள் தான் வசனம். நீ செய்த உதவிகளுக்கு நன்றி. அவன் எவ்வளவோ சொல்லி பார்த்தா அவர் முடியாதுன்ட்டார். 3 மாதம் வெளியே போன்ட்டான், கெட் அவுட், வெளியே போன்ட்டான். 3 மாதத்தில் அப்பா அம்மா மனைவி பிள்ளைகள் தெருவில் வந்து நிற்கிறாங்க. 40 வருஷத்துக்கு முந்திமா, ஒன்லி 40 இயர்ஸ், 40 வருஷத்துக்கு முந்தி. கவனிங்க. இப்போ ஒரு ஜெபம் பண்ணிட்டு இருந்தார், ஆண்டவரை என் நாட்டை விட்டு வெளியே கொண்டு வந்தீங்க, நான் என்ன செய்யணும்? ஒன்று என்னை ஆஸ்திரேலியா அனுப்புங்க, அப்படி இல்லைன்னா என்னை ஊழியத்துக்கு அழைச்சது உண்மைன்னா எனக்கு ஒரு சினிமா தேட்டர் தாங்க, அதில் போய் நான் சர்ச்சை ஆரம்பிக்க போகிறேன். லீமா சிட்டியில்
ஒரு அடைச்சி போட்டுக்கிற சினிமா தேட்டரை பார்த்து வச்சுருந்தார். ஒரு கத்தோலிக்க மனுஷனுக்குரியது. இவர் போய் அவர்கிட்ட கேட்டார், நான் ஒரு பாஸ்டர், இங்கே ஒரு ஊழியம் செய்யலாமான்னு கேட்டார். ஏன்னா அவருக்கு பாச தெரியல. அவர் சொன்னார், வாடகை வேண்டாம், முடிஞ்சால் நீ க்ளீன் பண்ணி நடத்திக்க. ஒரு வாரமோ எத்தனை நாட்கள் அவங்க க்ளீன் பண்ணி ஊழியத்தை ஆரம்பித்தாங்க. ஒரு உண்மையை சொல்லட்டுமா, 3 மாதத்தில் 500 விசுவாசிகள். நான் போயிருந்த போது அதே சபையில் பிரசங்கிக்கிற பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு தந்தார். எந்த தேட்டரில் குடியேறினாரோ அந்த தேட்டரை விலைக்கு வாங்கினார். இன்றைக்கி அந்த சபையில் எவ்வளோ விசுவாசி இருக்காங்க தெரியுமா? 15,000 விசுவாசிகள் இருக்கிறாங்க. ஒரு உண்மை சொல்லணும், நேரம் கருதி ஃபாஸ்ட்டாக போகிறேன், பெரிய சாட்சி இது. அம்மா, இன்றைக்கி அந்த பரிசுத்தவான் உயிரோடு இருக்கிறார். எவ்வளோ சபை ஆரம்பித்தார் தெரியுமா? 1762 சபைகள், எல்லாம் பெரிய பெரிய சபைகள், எல்லாம் 3000 5000 விசுவாசிகள், 3000 ஊழியக்காரர்கள். அடுத்த தலைமுறை உருவாக்கினா வேணா நீங்கள் நெட் படித்த பிள்ளைங்க நெட்டில் அடித்து பாருங்கள். பெருன்னு போட்டு WMMனு போட்டு பாருங்கள். அது வராட்டா MM போடுங்க. ஏன்னா ஸ்பானிஷில் MM. அவர் பேர் ருடால்ஃபோ கன்சோலன்ஸ். நீங்கள் அடித்து பாருங்கள், நான் சொல்கிறது இருக்கா இல்லையான்னு பாருங்கள். ஒரு ஸ்கூல் ஆரம்பித்தார். அடுத்த தலைமுறை கர்த்தருக்காக உருவாக்கணும். ஏலிம் அப்படின்னு ஒரு சர்ச் ஸ்கூல் ஆரம்பித்தார். எத்தனை ஸ்கூல் தெரியுமா? 17 ஸ்கூல். பெரிய அசட். ஒவ்வொரு ஸ்கூலில் 4000 5000 பிள்ளைகள் படிக்கிறார்கள். கர்த்தருக்கு தோத்திரம். நான் ஒரு கன்வென்ஷன் போயிருந்தேன். அந்த தலைமை கன்வென்ஷன் எவ்வளோ பேர் இருந்தாங்க தெரியுமா? ஒரு ஃபுட்பால் ஸ்டேடியத்தில் 75,000 பேர் இருந்தாங்க. இன்னொரு கன்வென்ஷனில் பார்த்தேன் 20,000 பார்த்தேன். இன்னொரு கன்வென்ஷனில் 10,000 பேர் பார்த்தேன். இன்னைக்கு அந்த நாடு அவருக்கு என்ன பெயர் வச்சிருக்காங்க தெரியுமா? த ஃபாதர் ஆஃப் பெரு. ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு சினிமா தியேட்டரை விலைக்கு வாங்கல, அன்பு தகப்பன் 40 சினிமா தியேட்டரை விலைக்கு வாங்கினாரு. பெரிய பெரிய சர்ச்சஸ், 1762 சபைகள். எதிர்பாராத சந்திப்பு. அவன் ஒரு இஸ்லாமியன், அவன் யாரென்றே தெரியாது. நீங்கள் ஆராதிக்கிற இயேசு யார் தெரியுமா? உங்களை தெருவில் விடுகிற தேவன் அல்ல, அனாதையாய் விடுகிற தேவன் அல்ல. உனக்கு ஒரு எதிர்பாராத ஒரு சந்திப்பை அவர் தருவார். அப்படித்தானே சொல்லிட்டு போனாங்க. நம்முடைய தேசத்திலே கர்த்தர் தேவ ஜனங்களை சந்தித்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஒரு காலத்தில் பஞ்சான ஊரோட்டு போனாங்க, இப்போ செய்தி வருது, அவர் தம்முடைய ஜனங்களை சந்தித்திருக்கிறார். சரி, ஓகே, ஃபாஸ்ட்டாக போயிடலாமா? நம்பர் 2 நீங்கள் வாசிங்க. அந்த ஏழையை சொல்லி முடிச்சிடுறேன். நம்பர் 2 என்னை கவனிக்க அன்போடு கேட்குறேன். ஹல்லேலூயா, glory to God. ரெண்டாவது என்ன தெரியுமா? 6ஆம் வசனம் வாசிப்பீங்களா? verse 6. வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனான இயேசுவின் நாமத்தினால் நீ எழும்பி நட. இங்கே பாருங்க, இதுவரைக்கும் அவனை பற்றி ஒருத்தர் அப்படி சொன்னதில்லை. ரைட். ஏன்னா பைசா கொடுத்துருப்பாங்க, பிச்சை போட்டிருப்பாங்க, சாப்பாடு கொடுத்துருப்பாங்க, ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருப்பாங்க. பட் இதுவரையிலும் அவனை பற்றி யார் அப்படி சொன்னதில்லை. ஆனால் முதல் முறையா, த ஃபர்ஸ்ட் டைம் அவன் காதில் ஒரு செய்தி வருது. நீ பிச்சை எடுத்தது போதும், எழும்பி நட. நீ முடமானது போதும், எழும்பி நட. நீ யாரையோ சார்ந்து வாழ்ந்தது போதும், எழும்பி நட. ஹல்லேலூயா. நீ அசிங்கமாக வாழ்ந்தது போதும், எழும்பி நட. நீ கேவலமாக வாழ்ந்தது போதும், எழும்பி நட. வேதம் சொல்லுகிறது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேலே உதித்தது. ஹல்லேலூயா, glory to God. ஷாபஹந்துனாமா. ஏய், ஹல்லேலூயா. என்ன தெரியுமா? எதிர்பாராத நற்செய்தி. இப்படி பேசுவாங்கன்னு அவனுக்கு தெரியுமா? என்ன ஒன்றும் பேச மாட்டேங்கிங்க. இப்படி பேசுவாங்கன்னு தெரியுமா? தெரியாது. அப்போ இவன் காதில் ஒரு செய்தி வருது. எதுக்கு இந்த கன்வென்ஷன், எதுக்கு இந்த நற்செய்தி கூட்டங்கள்? உங்கள் வாழ்வில் ஒரு எதிர்பாராத செய்தி வரப்போகிறது. அந்த செய்திக்கு பிற்பாடு உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது, உங்களுடைய ஜீவியம் மாறப்போகிறது, உங்கள் நிலைமை மாறப்போகிறது, உங்கள் சூழ்நிலைமை மாறப்போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொந்தங்கள் பேசாத, நட்புகள் பேசாத, யாரோ பேசாத ஒரு வார்த்தை உங்கள் காதுகளில் விழும். நீங்கள் எழும்புவீர்கள், உங்கள் வாழ்க்கை மாறும், சரித்திரத்தில் இடம் பெறுவீர்கள். Glory to God. ஆமென்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு என்னாலும் மகிமை உண்டாகட்டும். பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது, நேரம் கருதி சொல்ற கிட்ட போய் 7ஆம் வசனமா 6ஆம் வசனமா? வலது கையினால் அவனை பிடித்து, சொல்லுங்க, வலது கையினால் அவனை பிடித்து. இங்க பாருங்க, நல்ல கவனமா கேளுங்க. இதுவரைக்கும் என்ன நடந்துக்கு? தூக்கி கொண்டு வந்தார்கள் பிச்சை எடுக்க, தூக்கிட்டு போனார்கள் பிச்சை எடுத்ததை புடுங்கிறதுக்கு. ஆனா இப்ப முதல் முறையா என்ன நடக்குது? தூக்கி, எல்லாரும் சொல்லுங்களேன், எதிர்பாராத உதவி. எல்லாரும் சொல்லுங்க, unexpected help. Amen. Hallelujah. Unexpected good news, unexpected help. எதிர்பாராத உதவியை கர்த்தர் தருவார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எதிர்பாராத உதவி ஆண்டவர் தருவார்.
அவன் எதிர்பார்த்ததே இல்லை. எனக்கு இப்படி ஒரு நன்மை நடக்குமா, என் காலத்தில் நடப்பனா, என் காலத்தில் வாழ்வனா, நான் இப்படியே நினைச்சேன. இல்லை இல்லை, ஒரு எதிர்பாராத உதவி வருகிறது. நீங்கள் சிந்திக்கிற மாதிரி சொல்லட்டுமா? பிச்சைக்காரன் என்ன வச்சுருப்பான்? கையில் ஒரு தட்டு வச்சுருப்பான், சரிதானே? தட்டில் என்ன செய்வான்? அந்த துட்டெல்லாம் இப்படி தட்டிக்கிட்டே இருப்பான். எதுக்கு? சவுண்ட்ஸ் வர்றது கேட்குறக்காக. ஆனால் தாள் ரூபா வந்தால் மடித்து உள்ளே வச்சுருவான். தட்டை மட்டும் தட்டிக்கிட்டு இருப்பான். அவன் எதிர்பார்த்தது தட்டில், ஆனால் எதிர்பாராமல் கர்த்தர் கொடுத்தது முட்டில். ஹலோ, எப்படி 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 சொல்லுங்க சொல்லுங்க. அவன் எதிர்பார்த்தது தட்டில், எதிர்பாராமல் கிடைச்சது. அதை ஆண்டவர் சொல்லிட்டு, உன் நினைவுகள் என் நினைவுகள் இல்லப்பா, எதிர்பாராத உதவி. ஆமென். 4வது 7ஆம் வசனம், அப்பொழுது அவன் கால்கள் கரடுகள் எல்லாம் பலன் கொண்டது. சொல்லுங்க, எதிர்பாராத பலன். எல்லாரும் சொல்லுங்க. என்ன பேச மாட்டேங்க? எதிர்பாராத, கமான், எதிர்பாராத. அவன் வீட்டிலேருந்து வரும்போது இன்னைக்கு நடப்பேன் அவனுக்கு தெரியுமா? தெரியாது. உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. சாத்தானால் கொட்டும் முள் இருந்தது, ஆனால் 16 நிருபம் எழுத அது பலகீனமாக இல்லை. சாத்தானால் கொட்டும் முள் இருந்தது, ஆனால் 3 மிஷனரி பிரயாணங்களை செய்ய அது பலகீனமாக இருக்கவில்லை. ஆமென் சொல்லுங்க. சாத்தானால் கொட்டும் முள் இருந்தது. எபேசு, கொரிந்து, பிலிப்பு, தெசலோனிக்க பட்டணங்களில் சபைகளை ஸ்தாபிக்க அது பலகீனமாக இருக்கவில்லை. பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பரிசுத்த ஆவியை திரும்ப என்ன செய்வீர்கள்? எதிர்பாராத பலன். எல்லாரும் சொல்லுங்க. ஓகே, 5வது சொல்லி முடிச்சிடறேன். 5வது பாருங்க, 8ஆம் வசனத்தை வாசிங்க. verse 8. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டே தேவாலயத்துக்குள் போனான். கவனிங்க, 5வது குறிப்பை கவனிங்க. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்து அவர்களோடு கூட தேவாலயத்துக்குள் போனான். எங்க போனான்? சத்தமா சொல்லுங்க, எங்க போனான்? இதுவரைக்கும் எங்கே இருந்தான்? அலங்கார வாசல், அலங்கோலமா, வெளியே, நாட் இன்சைட், அவுட் சைட். அவனுக்கு ஆலயம் தெரியாது, பிரகாரம் தெரியாது, பரிசுத்த ஸ்தலம் தெரியாது, மகா பரிசுத்த ஸ்தலம் தெரியாது, ஆசாரிய வஸ்திரம் தெரியாது. லிசன். ஆனா இன்னைக்கு முதல் முறையா ஒரு மேன்மையான இடத்துல சொல்லட்டுமா அவங்களுக்கு? எதிர்பாராத ஸ்தானம், எதிர்பாராத இடம், எதிர்பாராத உயர்வு. கையடிச்சு ஏற்றெடுக்க பார்க்கலாம் அந்த வார்த்தையை. ஒரு எதிர்பாராத மேன்மை, எதிர்பாராத ஸ்லாக்கியம். என் கால்கள் செம்மையான இடத்துல இருக்கிறது, நான் சபையின் நடுவில் போய் துதிக்கிறேன். Glory to God. Hallelujah. எதிர்பாராத ஸ்தானம். 1 சாமுவேல் 2:8, the first Samuel chapter 2 verse 8 Bible says, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார வைத்து மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கும்படி செய்கிறார். உங்களுக்கு எதிர்பாராத மேன்மை உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். எங்கேயோ இருந்தவனை, குப்பையில் இருந்தவனை குபேரனா மாற்றி உள்ளே கொண்டு வந்துட்டார்ல. இப்போ 6வது 2ஆம் வசனத்தை வாசிங்க, ஃபாஸ்ட்டாக வாசிங்க. 2ஆம் வசனம். தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானிங்க பாருங்க, பை பர்த் அவன் சப்பானி. 10ஆம் வசனம் வாசிங்க. வாசலிலே பிச்சைக்காரன். 2வது பேர் என்ன? முதல் பேர் என்ன? 40 வருஷம் அவன் பேர் என்ன? சப்பானி. 40 வருஷம் பேர் என்ன? பிச்சைக்காரன். அடுத்தால பாருங்க 11. நம்ம ஆட்கள் ரொம்ப மோசம். ஏன் தெரியுமா? சோமானாலும் விட மாட்டான். முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் எம்பின்னு சொன்ன ஆளு இவன் குணமாக்கப்பட்ட சப்பானி. அவன் தான் சோமாயிட்டானப்பா. ஏன்பா பழைய பேரை போய் சொல்லிட்டு இருக்க? விட மாட்டான் நம்ம ஆளு. ஹலோ. 4:14 வாசிங்க. 4:14. சூப்பர்ல, சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன். 4:22 வாசிங்க. 4:22. அற்புதமாய் சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன். எப்படி? 40 வருஷம் பேர் என்ன? சப்பானி. 40 வருஷம் பேர் என்ன? பிச்சைக்காரன். 40 வருஷம் பேர் என்ன? முன்னாள் சப்பானி. அல்லேலூயா. இவன் பேர் மாறுகிறது. அற்புதமாய் சுகமாக்கப்பட்ட மனுஷன். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? உங்க பேர் மாறப்போகிறது, உங்க குடும்பத்தினுடைய பெயர் மாறப்போகிறது, உங்களுடைய பழைய பெயர் மாறப்போகிறது. எதிர்பாராத பெயர்களை அவர் தரப்போகிறார். ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும் போது சொன்னார், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உங்க பெயர் மாறப்போகுது. இந்த குடும்பமா வாழ்ந்த குடும்பம், இந்த குடும்பமா உயர்த்தப்பட்ட குடும்பம், இந்த குடும்பமா ஆசீர்வாதமான குடும்பம். நாட்கள் வருகிறது. ஆமென் சொல்லுவோமா? கடைசியா ஒரு வார்த்தை சொல்லி அமர்கிறேன்.
4 அதிகாரம் 4 வசனம், chapter 4 verse 4. ஆமென். என்ன சம்பவம் தெரியுமா? இவன் அலங்கார வாசல்ல போய் உள்ளே போயிட்டான் பார்த்தீங்களா, சாலமன் மண்டபத்தில். பார்த்தவன், டேய் சப்பானி வந்திருக்கான் பாரு, சோமாயிட்டோம்னா பெரிய கூட்டம் வந்துருச்சு. பேதுரு இதை வச்சு பிரசங்கம் பண்ணிட்டார். ஒரு ஆள் இடமணும், சபையில் ஒரு ஆள் சுகமாகணும், ஆதி அப்போஸ்தல காலத்தில் நடந்த போல சில கிரியை உண்டாகணும், மருந்தால் கைவிடப்பட்ட மருத்துவத்தால் கைவிடப்பட்டவர்கள் சுகமாகணும். என்ன நடக்கும், என்ன நடக்கும்? திரளான கூட்டம் வந்தார்கள். ஒரே வார்த்தையில் சொல்லி அமர்கிறேன், எதிர்பாராத அறுவடை. ஆமென் சொல்லுங்க. மாங்கன்று விளையா இருந்தானே, கிராமமாக இருந்தானே, ஒரு ஆராதனை முடிஞ்சு அடுத்த ஆராதனைக்கு ஆட்கள் அங்கே காத்திருக்கணும். என்ன சொல்ல மாட்டேங்க? ஆமென் சொல்லுங்க. எதிர்பாராத அறுவடை கர்த்தர் தருவார். யாருக்கு தெரியுமா? 4ஆம் வசனம் எங்கே? 64:4. நோ, 64:4. யாருக்கு எதிர்பாராத ஆசீர்வாதங்கள்? தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்யவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதல் கேட்டதுமில்லை, கண்ணால் உணர்ந்ததுமில்லை. காத்திருக்கிறவர்களுக்கு ஜெபம் கர்த்தருக்கு காத்திருப்பது, ஆராதனை கர்த்தருக்கு காத்திருப்பது, வேத வாசிப்பு கர்த்தருக்கு காத்திருப்பது, உபவாசம் கர்த்தருக்கு காத்திருப்பது, சபை கூட்டங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறது. காத்திருங்கள், எதிர்பாராத நன்மைகளை தருவார். இந்த வார்த்தைகளினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிடலாமா?